கிராமங்கள்லேயும் அந்த ஊரக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த பள்ளிகளில் படிக்கின்ற பசங்க இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய தாய்மாரெலாம் ஒரு மகளிர் சுய உதவிக்குழு இருப்பாங்க. அந்த மகளிர் சுய உதவிக்குழு தான் சமைக்கிற பொறுப்பை கொடுக்குறாங்க. குறிப்பாக எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் அந்த பள்ளி எந்த மாணவன் படிக்கிறானோ அந்த மாணவனின் தாயார் எந்த ஒரு சுய உதவிக்குழு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. மாணவர்களுக்கு சமைச்சு கொடுங்கன்னு. அப்படி சமைக்கும் போது அதை தன்னையும் அறியாமல் தான் பிள்ளைக்கு எப்படி சமைப்பாங்களோ அதே வகையில் தான் அந்த ஆர்வத்தோடு அந்த கவனத்தோடு ஒரு எப்படி பாசத்தோடு அந்த சமையலை சமைப்பாங்க. அதுதான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இந்த 25 நடந்த அந்த பஞ்சாப் முதல்வர் பங்கேற்ற அந்த 5ஆம் கட்ட தொடக்க விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் பேசும்போது சொன்னாங்க. மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்களுக்கு சமைக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மகளிர் சுய உதவிக்குழு பாராட்டுகிறேன் சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னாங்க. அதான் ரொம்ப ஹைலைட்டாக டச்சிங்காக இருந்தது. தாய்மை உணர்வோடு மாணவர்களுக்கு சமைத்து போடுகின்ற தாய்மார்களை பாராட்டுகிறேன்னு ரொம்ப அர்த்தமாக சொன்னாங்க.